தென்னோடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருண சிந்தும் ஜானதம் சாத்ருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமதன் கலியுதயம் காஞ்சிமான யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு நீங்கள் அப்படிதோட தலைப்பு மடிசார் புடவை வாங்கிட்டு வந்து இவாளுக்கு கொடு, மடிசார் புடவை வாங்கிட்டு வந்து இவாளுக்கு கொடு. இந்த சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தனிமை பாருங்கள். காஞ்சிபுரத்தில் மகாபெரிவா தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ நிறைய பக்தாலாம் இருந்தால் அதில் ஒரு பிராமண மாமி வந்தா. ஆனால் அவள் வந்து மடிசார் உடுத்தின்னு தான் வந்திருந்தா. ஏன்னா வழக்கமாக வரக்கூடியவா, கொஞ்சம் வசதி உள்ளவா இருந்தா. அவள் வந்தவா கண்ணில் யாரோ ஒரு மாமி பட்டிருக்கா, வேறொரு அவளை விட கொஞ்சம் வயசு கம்மியானவோ அவள் பிராமண மாமி. அவள் வந்து ஆனால் மடிசாரை உடுத்திட்டு வரல, சாதாரண ஒரு 6 கஜம் அந்த மாதிரி ஒரு புடவையை உடுத்திட்டு வந்திருக்கா. இவள் கண்ணில் பட்டிருக்கா. பட்ட உடனே இந்த மாமி அவகிட்ட போய் உரிமையாக போய், என்னாடி இப்படியா வருவே, ஒரு மகாபெரிவாளை போய் தரிசனம் பண்ணுறவா வந்து இப்படியா வருவா, இது கூட தெரியாதா உனக்கு அப்படின்னு கொஞ்சம் திட்டிருக்கா. கொஞ்சம் ஓவராகவும் இருந்திருக்குது. அந்த மாமி அப்செட் ஆகிட்டா. என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. புது புடவை வாங்குகிற அளவுக்கு இப்போ போய் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கும் பணம் ஒன்றுமே. இன்றைக்கி கதை வேறு, அன்றைக்கி கதை வேறு. கையில் பணம் இருக்கணும். அந்த அளவுக்கு இம்மிடியேட்டாக ஒரு புடவை வாங்குறதுக்கு பணம் கிடையாது. ஆனால் பழைய புடவை ஏதோ வச்சுன்னு இருக்கா. இதெல்லாம் இந்த 6 கஜம் தான் இருக்குது. 9 கஜம் வாங்கினோன்னா அது கொஞ்சம் அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் போல் இருக்குது அந்த காலத்தில். அந்த பணம் இல்லை அவகிட்ட, அந்த மாமிக்கு. அப்படி ஓடின்னு இருக்கு. இந்த மாமி திட்டி முடிச்சிட்டா. நல்லதுக்கு தான் திட்டிருக்கா. இருந்தாலும் திட்டினாருக்கு என்ன பண்ணணும்னு பரமேஸ்வரனுக்கு தான் தெரியும். அதை பண்ண வைக்கிறதே அவர் தான். அப்புறம் அவள் இந்த மாமி ஒழுங்காக 9 கஜம் பட்டின்னு வந்து அந்த கொஞ்சம் வசதி உள்ள மாமி முடிச்சுட்டா தரிசனத்தை. முடிச்சுட்ட உடனே அவள் வந்த உடனே பெரியவா வந்து என்ன பண்ணா, இவாளுக்கு ஒரு 9 கஜம் ஒரு புடவையை வாங்கிட்டு வந்து இவாளை கொடுக்குறியா அப்படின்னார். அவ்வளோதான் சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டார். சரி அப்படின்ட்டார். அவள் வேறு வழி கிடையாது. பெரியவா சொன்னால் ஒத்துக்க வேண்டியதானே. அதனால் போனால் ஒரு 9 கஜம் புடவை வாங்கிட்டு வந்தா அவளுக்குன்னு சொல்லிட்டாரு பெரியவா. சஸ்பென்ஸ் வேறு இல்லை இவாளுக்குன்னு. அதனால் வந்த உடனே அவள் போய் அந்த இதை புது புடவையை மாற்றிண்டு புதுசாக புடவை வந்து மகாபெரிய அனுகிரகம் பண்ணியாச்சே கட்டின்னு வந்து அதை அவள் வந்து அதுக்கப்புறம் மகாபெரிவாளை தரிசனம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு போனான். இந்த பணக்கார மாமிக்கு வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்காக பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு ஒன்றா எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஏழைய கொஞ்சம் வசதி இல்லாத ஒரு பிராமண மாமி வந்திருக்கா. அவள் 6 கஜம் தான் கட்டின்னு இருக்கா. அப்படின்னா அவளுக்கு 9 கஜம் கட்டிக்கணும், கிடைக்கணும் அப்படின்னா பெரியவா உட்கார்ந்த இடத்துலேருந்து நிறைய அனுகிரகம் பண்ணலாம். ஆனால் அவள் கிளம்பிக்கு தரிசனத்தை வரவழைக்கிறது அதுவும் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தான் நடத்துகிறார். அதையும் அது எல்லாமே ஒவ்வொரு இன்சிடென்ட் நகர்றது எல்லாமே பெரியவாளுடைய அனுகிரகத்தினால தான் நடந்துட்டுருக்கு. அவர் உட்காந்த இடத்துல யாராவது ஒருத்தர் கொண்டு போய் அங்கே கொடுக்குற மாதிரியும் பண்ணிடலாம். அவள் வீட்டில் இதெல்லாம் பண்ண முடியும், பெரியவாளால் பண்ண முடியாதா? ஆனால் இந்த இன்சிடெண்ட்டில் என்ன நடக்கிறதுனா அவள் இங்கே கிளம்பி இங்கே தரிசனத்துக்கு வந்திருக்கா. அவ்வளோதான். அந்த வசதி இல்லாத ஒரு பாவம் ஏழை ஒரு பிராமண மாமி வந்திருக்கா. ஆனால் அவளுக்கு ஒரு 9 கஜம் புடவை மடிசார் புடவை கட்டிட்டு பண்ணுற மாதிரி பண்ணணும்னு பரமேஸ்வரன் தீர்மானம் பண்ணியாச்சு. அதனால தான் இந்த பணக்காரமாக வரக்கூடிய நிறைய பேர் வருவாங்க. மடிசார் புடவை கட்டின்ற அந்த
பிராமணமாம் இவாளெல்லாம் வருவாளே, நிறைய பெண்மணிகள் வருவா. அதனால் இந்த பெண்மணியை வரவழைச்சு இந்த பெண்மணியை அந்த அவளை போய் கொஞ்சம் திட்டுறது அதெல்லாம் பெரியவா அப்படியே நினச்சாதான் நடக்கும். அவளை மடக்கி இந்த மாமி கேட்டிருக்காளே, என்ன உனக்கு ஏதாவது இது இருக்கா, உனக்கு யோசிக்கிறியா நீ இந்த மாதிரி பெரியவாளை தரிசனம் பண்ணும்போது இப்படியா வருவே, உனக்கு 9 கஜம் கட்டின்னு மடிசார் கட்டின்னு வரணும்னு தெரியாதா அப்படின்னும் போது அவள் என்ன பண்ணுவாள், அழுவா. அவளை தான் அவளுக்கு தெரியும், தெரியாதா தெரியும். ஆனால் பரமேஸ்வரன் இதெல்லாம் பார்த்துக்க மாட்டார், அவர் அனுகிரகம் மட்டும்தான் பண்ணுவார்னு தெரியும் அவளுக்கு, அதனால் வந்திருக்கா. ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய அனுகிரகம் பேர் அனுகிரகம் பண்ணுவான்னு அவளுக்கு தெரியாதே, இன்றைக்கி தான் தெரியுது. அது யார் சொன்னாலும் அவளை நீ போய் அவளை கேட்டியா அந்த மாதிரி, அதனால தான் அவள் அப்செட் ஆகி இருக்காளான்னு எதுவுமே யாரும் ஒன்றும் பேசிக்கல பெரியவா கிட்ட. இவன் வந்து இந்த பணக்கார மாமி வந்து அவள் நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதத்தை வாங்கி நிற்கிறா. ஆனால் அவள் பண்ணுறம்போதே பெரியவா ஏதாவது சொல்கிறாளான்னு பார்க்கணுமே, அதனால் அந்த பம்புக்காகவே அவன் நின்றுட்டுருக்கா. அவள் நமஸ்காரம் பண்ணி எழுந்த உடனே பெரியவா என்ன சொல்கிறா, நீ போய் அவளுக்கு ஒரு 9 கஜம் வாங்கி வந்து கொடு, அப்புறம் வரட்டும் அப்படின்றா. அப்போது பெரியவா வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு பெரியவாவுக்கு. போய் அங்கே போய் அவளை கோச்சின்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பெரியவாளுக்கு தெரியாமல் என்ன நடக்கும். அதனால் இந்த சம்பவத்தில் தெரிஞ்சிக்க வேண்டியது, யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அந்த அனுகிரகத்தை மகாபெரிவா இருக்கிற இடத்துலேருந்து நடத்தி காட்டுருவார். ஆனால் அதுக்கேற்ற பக்தி மட்டும் அவகிட்ட இருக்கணும். இவளுக்கு அந்த திமிரு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு பக்தியில் தான் திட்டிருக்கா. இருந்தாலும் அந்த அனுகிரகத்தை நீயே பண்ணிவிடும், எதுக்கு அவளை சொல்கிற, உனக்கு வசதி இருந்தால் நீயே அதை பண்ணிவிடும் அப்படின்னு பெரியவா ஒரு பாடத்தை புகட்டுறார். அவ்வளோதான். ஜெய் ஜெய் சங்கர ஹரிசங்கர மகாபெரிவா பாதவேச்சரம், மகாபெரிவா பாதவேச்சரம்.